அன்பார்ந்த பெரியோர்களே, ஜோதிட நண்பர்களே, உலகத் தமிழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ஜோதிட செய்தி நவாம்சமும் விவாகரத்தும் என்ற தலைப்பில் நாம் ஒரு உதாரண ஜாதகத்தோடு பார்க்கவிருக்கிறோம். அதற்கு முன்பாக முதல் முறையாக என்னுடைய சேனலை பார்க்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தொலைபேசி வழி ஜோதிட ஆலோசனை தேவைப்படக்கூடியவர்கள் ஸ்கிரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். திருமணம் என்பதை பற்றி கண்டறிவதற்கு நவாம்சம் மிக முக்கியமான ஒரு டூல். ராசி கட்டத்தோடு நவாம்சத்தையும் நாம் இணைத்து பார்க்க வேண்டியது மிக மிக முக்கியமான விஷயம். ராசி கட்டம் என்பது பிசிக்கல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், உங்களுக்கு தரப்படக்கூடிய இவ்வுலக வாழ்வில் தரப்படக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கிறது. நவாம்சம் என்பது திருமண வாழ்க்கை உங்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை ஃபைன் டியூன் பண்ணி பார்க்கறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வர்க்கா சார்ட். எனவே நவாம்சம் என்பது திருமணத்திற்கு கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு வர்க்க சக்கரம். இதில் ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம், பார்வை, இணைவு எல்லாமே உண்டு. ராசி கட்டத்தில் எப்படி பார்க்கிறோமோ அப்படி நவாம்சத்தையும் நாம் பரிசீலிக்க வேண்டும். 7ஆம் பாவகம் என்பது ஒரு மனிதருடைய திருமணத்தை பற்றி குறிப்பிடக்கூடிய இடம். அந்த 7ஆம் இடத்திற்கு 12ஆம் இடமாக வரக்கூடிய இடம் திருமண வாழ்க்கைக்கு அழிவை தரக்கூடிய இடம். லக்னத்திற்கு 6ஆம் இடம் என்பது வம்பு வழக்குகள், கோர்ட் விவகாரங்கள் போன்றவற்றை குறிப்பிடக்கூடிய இடம். எனவே 7ஆம் பாவக அதிபதி 6ஆம் இடத்தில் இருந்தாலோ, 6ஆம் பாவக அதிபதி 7ஆம் இடத்தில் இருந்தாலோ, அல்லது 6ஆம் பாவக அதிபதியும் 7ஆம் பாவாதிபதியும் இணைந்து 6, 8, 12ஆம் பாவகத்தில் இருந்தாலோ அவர்களுக்கு இந்த கிரக சேர்க்கை இருந்தாலே அவர்களுக்கு விவாகரத்து என்பது ஏற்படும். சரி, விவாகரத்து என்பது ஏற்படுவதற்கு நவாம்சமும் துணை புரிய வேண்டும். ஒரு ஜாதகத்தில் ஒரு உதாரண ஜாதகம். இந்த ஜாதகம் 12 நவம்பர் 1973 ஸ்கிரீன்ல வருது. 2:45 PM மதுரையில பிறந்திருக்காரு. ஸோ இவருடைய ராசி கட்டம் அப்படின்னு பார்க்கும்போது இவருடைய ராசி கட்டத்தில் லக்னம் மீன லக்னம், நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் ரிஷப ராசியில் பிறந்திருக்கிறார். லக்னம் மீன லக்னம், லக்னாதிபதி குரு 11ஆம் இடத்தில் நீசம் பெற்றிருக்கிறார். அப்போ முதல்ல அனுபவிக்கக்கூடிய தன்மை என்பது குறைவு இவருக்கு. அதே சமயம் எந்த விதமான முயற்சிகளும் எளிதாக வெற்றி பெறாது. இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய ஜாதகர் லக்னாதிபதியை வேற கிரகங்கள், லக்னத்தை வேற கிரகங்கள் எதுவுமே பார்க்கல. ஸோ அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது எடுத்த உடனே தெரியுது. அதோடு மட்டுமல்ல, 7ஆம் பாவாதிபதி புதன் 6 சூரியனோடு இணைந்து 8ஆம் இடத்தில் இருக்கிறார். அதுவும் வக்ரமாகி அஸ்தங்கதமாகி வேற இருக்கிறார். அப்போ இது ரொம்ப முக்கியமான காம்பினேஷன். 6ஆம் பாவாதிபதியும் 7ஆம் பாவாதிபதியும் இணைந்து 8ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆனா செவ்வாயுடைய சமசப்தம பார்வை இருக்கு. அப்போ இதை எப்படி நாம புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, பாக்யாதிபதி எப்பவுமே நமக்கு அதிர்ஷ்டத்தை, நம்முடைய விருப்பத்தை, நமக்கு வேண்டியவற்றை கொடுக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை. அப்போ 6, 7 காம்பினேஷன் அப்படிங்கிறது இருக்கு. இது விவாகரத்தை தரக்கூடிய காம்பினேஷன். இந்த விவாகரத்து என்பது நடப்பதற்கு திருமணம் என்ற ஒன்று நடந்தாக வேண்டும். அதை கொடுப்பது செவ்வாயுடைய பார்வை. குடும்பஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய செவ்வாயுடைய பார்வை என்பது சூரியன் புதனுக்கு கிடைக்கிறது. எனவே இவருக்கு திருமணம் ஆகிறது. அதே சமயத்தில் 10 மாத காலகட்டத்திலேயே இவர்கள் பிரிந்து விடுகிறார்கள். அதற்கு பிறகு 2வது திருமணம் நடந்து அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு குறிப்பை நாம கவனிக்கிறோம். இதுல முக்கியமான விஷயம், எப்ப திருமணமும் எப்பொழுது விவாகரத்தும் நடந்தது, 10 மாத கால இடைவெளி அப்படின்னு பார்க்கும்போது குரு தசையினுடைய சனி புக்தியில் இவருக்கு திருமணமாகி அதே புக்தியிலேயே அவருக்கு பிரிவும் ஏற்பட்டு விடுகிறது. இதுல குரு 11ஆம் இடத்திலிருந்து தசை நடத்துகிறார். சனி குருவுக்கு 6ஆம் இடத்தில், தசாநாதனுக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிறார். சனி யார் அப்படின்னு சொன்னா 11, 12க்கு அதிபதியாகி அவர் சுகஸ்தானத்தில் கேதுவோடு இணைந்து கெட்டு இருக்கிறார். 12ஆம் பாவாதிபதி அப்படிங்கிறவர் பெட் பிளஷர், தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன சயன போகஸ்தானத்திற்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் சனி. அவர் 11ஆம் பாவாதிபதியுமாகி அந்த ஜாதகருடைய சுகஸ்தானத்தை கெடுக்கிறார்.
மூன்றாம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது வழக்கு, வில்லங்கங்கள், பிரிவினை, விவாகரத்து போன்றவற்றை குறிப்பிடக்கூடிய இடத்தை சனி 3ஆம் பார்வையால் பார்த்து கெடுக்கிறார். சோ இது நடைபெற வேண்டும் என்று சொன்னால் அந்த திருமணம் என்ற ஒன்று நடந்திருக்க வேண்டும். இதற்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லும்போது சனிக்கு வீடு கொடுத்த கிரகம் அப்படிங்கிறது புதன். இந்த புதன் யார் அப்படின்னு சொன்னா 4ஆம் பாவாதிபதி மட்டுமல்ல, அவர் களத்திராதிபதியும் கூட, திருமணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். அவருடைய வீட்டில் அமர்ந்து கொண்டு சனி இவருக்கு திருமணத்தை கொடுக்கிறார். அதே சமயம் அவர் 12ஆம் பாவக அதிபதி, அதையும் மறந்துடக்கூடாது. அவர் கேதுவோடு சேர்ந்து அப்ளிக்ட் ஆயிருக்கார். அஷ்டமாதிபதி சுக்கிரனுடைய பார்வையை வேற சனி வாங்குறார். அப்ப அஷ்டமாதிபதி அப்படிங்கிறது பெண்களால் அசிங்கம், அவமானம் இவற்றையெல்லாம் கொடுக்கக்கூடியது மீன லக்னத்துக்குன்னு நான் நிறைய வீடியோலேயே சொல்லியிருக்கேன். சோ இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு விவாகரத்து என்பது ஏற்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ராசி கட்டத்திலேயே நம்ம பார்க்கணும். அடுத்ததா நவாம்ச கட்டம். நவாம்ச வர்க்கத்தில் இவருடைய திருமண வாழ்க்கையை பற்றி என்ன சொல்கிறதுனா, இவரது சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கிறார். லக்னாதிபதி சூரியன் 10ஆம் இடத்தில் திக்பலம் பெற்று பகை பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு. 10ஆம் பாவகாதிபதி சுக்கிரன் லக்னத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது திருமணத்தால் இவருடைய சோசியல் ஸ்டேட்டஸ் பெரிய அளவுல இம்ப்ரூவ் ஆகாது அப்படிங்கிறத தெரிவிக்கிறது. அதே சமயம் இந்த இடத்தில், இந்த லக்னத்திற்கு 7ஆம் பாவக அதிபதி சனி யார் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். 7ஆம் பாவாதிபதி சனி 6ஆம் இடத்தில் இருக்கிறார். 6ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சனி நன்மையை செய்வாரா என்றால் கெடுதலைத்தான் செய்வார். ஏனென்றால் அவர் முக்கியமாக செய்ய வேண்டிய வீட்டின் பலன் 6ஆம் வீட்டின் பலன். 6ஆம் வீடு என்பது 7க்கு 12ஆம் இடமாக வரக்கூடியது. எனவே இது விவாகரத்தை தருவதற்கான அமைப்பை மிகவும் வலுவாக செய்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம். நிறைய பேர் சொல்றாங்க 6ஆம் பாவத்தில் ஆட்சி பெற்றால் அந்த கிரகம் நன்மையை தரும் அப்படின்னு. நவாம்சத்துல பாருங்க, ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சனி அவருக்கு திருமணத்தையும் கொடுத்து, ஏன் கொடுத்து, அவர் 7ஆம் பாவாதிபதியா இருக்கார். அந்த வேலையை கொடுத்தா தான் அந்த வேலையை கெடுக்கவும் முடியும். ரெண்டுமே ஒரு கிரகம் தான் செய்யுது இந்த இடத்துல சிம்ம லக்னத்தை பொறுத்த வரையில. நவாம்ச கட்டத்தில் சிம்ம லக்னத்திற்கு 6, 7 கூடைய அதிபதி சனி 6ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறார். அப்போ இது நன்மையை தரணும் அப்படின்னு சொன்னா திருமணத்தை கொடுக்கணும். 6ஆம் பாவக வேலையை தான் அவர் முக்கியமா செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது அது விவாகரத்தை கொடுக்கணும். அப்போ இந்த ஜாதகருக்கு திருமணத்தையும் கொடுத்து விவாகரத்தையும் கொடுத்து விட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இந்த இடத்துல ஊன்றி கவனிக்க வேண்டும். இந்த சனிக்கு ஆதிபத்திய சுப கிரகங்களுடைய பார்வையோ சேர்க்கையோ இல்லை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சிம்ம லக்னத்தை பொறுத்தவரை குருவுடைய பார்வை, செவ்வாயுடைய பார்வை சனிக்கு கிடைக்குமே ஆனால் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஆனால் இந்த நவாம்ச லக்னத்தில் சனி 6ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று விரையாதிபதி சந்திரனுடைய பார்வையை பெறுகிறார். இப்ப விரையாதிபதி சந்திரன் சொல்லும்போது அது சாதகமான ஒரு கிரகம் கிடையாது. சிம்ம லக்னத்திற்கு விரையாதிபதி நியூட்ரல் பிளானட். அவர் பாசிட்டிவான ஆதிபத்திய சுப கிரகங்களுடைய கன்ஜங்ஷன்ல இருந்தா மட்டும்தான் அந்த சந்திரன் நன்மையை தருவார். இதெல்லாம் பிபிஹெச்எஸ்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விதி, ஜோதிட விதி. என்னுடைய கற்பனை எல்லாம் கிடையாது, இட்டுக்கட்டி சொல்றது கிடையாது. சோ நவாம்சம் என்ன குறிப்பிடுகிறது, குரு தசையினுடைய சனி புக்தி இவருக்கு திருமணத்தையும் கொடுத்து விவாகரத்தையும் கொடுத்திருக்கிறது. குரு தசை, குரு பாக்கியஸ்தானத்தில் இருக்கார், நல்ல இடத்துல தான் இருக்கார். அவர் யாரோட சேர்ந்திருக்கார், தனலாபாதிபதி புதன் மற்றும் பாக்யாதிபதி செவ்வாயோடு சேர்ந்திருக்கார். அது நல்ல அமைப்பு தான், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, தசா பிரச்சனை இல்லை. ஆனா புக்தி, சனியினுடைய புக்தி நடைபெறும் பொழுது 6, 7க்கு அதிபதியாக வரக்கூடிய சனி 6ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார். இந்த ஆட்சி பெற்ற சனி விவாகரத்தை கொடுக்க வேண்டும். விவாகரத்தை கொடுக்க வேண்டுமானால் அதற்கு முன்பாக அது விவாகத்தை செய்து வைத்திருக்க வேண்டும். அப்போ இந்த சனியே டபுள் ரோல் பண்றார், கல்யாணத்தையும் பண்ணி வைக்கிறார், அவரை விவாகரத்தையும் செஞ்சு விட்டுறார். அதுக்கு அடுத்து வரக்கூடிய சுக்கிரனுடைய புக்தி, குரு திசையினுடைய சுக்கிர புக்தியில இவருக்கு 2வது திருமணம் நடைபெறுகிறது. அவர்கள் 2 குழந்தைகளோடு இப்பொழுது நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சுக்கிரன் லக்னத்திலிருந்து, சிம்ம லக்னத்திலிருந்து 7ஆம் இடத்தை சமசப்தமமாக பார்க்கிறார். அப்போ 7ஆம் பாவகம் என்பது மீண்டும் அவருக்கு வேலை செய்கிறது. 3, 10க்கு அதிபதியாகி அவர் லக்னத்தில் இருந்து 7ஆம் இடத்தை பார்ப்பதால் அவருக்கு 2வது திருமணம் என்ற ஒன்று நடைபெற்று அவர் தற்போது குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அதுல ஒன்றும் குழப்பம் இல்லை. இப்போ நம்ம இந்த உதாரண ஜாதகத்திலே நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, 6ஆம் பாவக அதிபதியோடு இணைந்து இருக்கக்கூடிய சூரியன் புதன் சேர்க்கை மீன லக்னத்திற்கு கண்டிப்பாக விவாகரத்தை தரும். அது தசை புக்தி நடத்த வேண்டும் என்ற அவசியம் கூட இல்லை. மற்ற துர்ஸ்தானத்தின் அதிபதிகளுடைய தசா புக்தியில் கூட அது
நடைபெறும் என்பதோடு மட்டுமன்றி நவாம்சத்தில் அந்த கிரகம் எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்து இந்த ஜாதகருடைய திருமண வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுகிறது என்பதை நாம் இந்த உதாரண ஜாதகத்தின் மூலமாக புரிந்து கொள்ள முடியும். அப்படிங்கிறதுக்காக தான் என்னுடைய கிளைண்ட் ஒருத்தருடைய ஜாதகத்தை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ திருமணத்திற்கு வரன் பார்க்கக்கூடிய பெற்றோர்கள் வధుவரனுடைய ஜாதகத்தை பரிசீலிக்கும் பொழுது அவர்களுடைய ஜாதகத்தில் 7ஆம் பாவக அதிபதி 6ஆம் பாவக அதிபதியோடு இணைந்திருக்கிறார்களா என்பதை முக்கியமாக கவனிக்க வேண்டும். அந்த கிரக இணைவு அல்லது கிரக பார்வை அல்லது கிரக பரிவர்த்தனை இவையெல்லாம் இருக்குமேயானால் இது நன்மையான பலன்களை திருமணத்தை பொறுத்தவரை தராது என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளலாம். அதோடு மட்டுமல்ல, ராசி கட்டத்தோடு மட்டுமன்றி நவாம்ச கட்டத்திலும் இந்த புக்திகள் யோக பாவங்கள் எப்படி இருக்கிறது என்பதை நாம் ஆலோசனை செய்து அதை பொருத்தம் வைக்கலாமா வேண்டாமா என்பதை தீர முடிவெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் பார்த்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரகநிலை எப்படி வேலை செய்திருக்கிறது என்பதை கமெண்ட் செக்ஷனில் டைப் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.